நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இதுல என்னன்னா, ராஜஸ்தான் வந்து ஒரு வின்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. டெல்லி வந்து ஒரு லாஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் எப்படி இருக்க போகுது? இப்போ வந்து என்னன்னா, ஜெய்ப்பூர்ல நடக்குது கேமு. அண்ட் இந்த கேம்ல வந்து யாருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது? எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க கேம்? இப்போ நடந்த இந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹோம் டீம் தான் வந்து ஜெயிச்சிட்டே இருக்கு. எஸ். நடந்த இது வரைக்கும் ஃப்ரைடே ஆரம்பிச்ச ஐபிஎல் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஹோம் டீம் தான் அவங்க ஜெயிச்சு தட்டியிருக்காங்க. ஜெய்ப்பூர் வந்து இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு 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 ஐபிஎல் எப்பவுமே அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா அவங்க ஃபோர்ட்ரஸ் தாக்குறதுல வந்து மிகப்பெரிய விஷயம் பார்ப்பாங்க. ஒரு அவங்களோட இடத்துல வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேத்த மாதிரி பிளேயர் எடுப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி போலர்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி பேட்டர்ஸ் ஆடுவாங்க. உங்களுக்கு வந்து ஜேம்ஸ் ஃபாக்னரா இருக்கட்டும், இல்ல வந்து பேர் என்ன பிரவீன் தாம்பேவா இருக்கட்டும், இல்ல ஷேன் வாட்சன் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், ராஜஸ்தான் அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி டீமை செட் பண்ணுவாங்கிறது ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம தான் பார்த்து வந்தோம். நடுவில் அவங்க வந்து திருப்பி அந்த ஒரு கண்டிஷன்ல இருந்து ஒரு ஒரு டவுன் ஹில் போனாங்க. இப்போ 22 ஃபைனல்ஸ் போயிட்டு திருப்பி ஒரு ரிசர்ஜன்ஸ் இருக்காங்க. இந்த டீம் கரெக்டா உங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க மாதிரி இந்தியன் ஸ்பின் பேர் வேற எந்த டீம்லயும் கிடையாது. ஒரு லெஜெண்டரி அஸ்வின் ஒரு இந்தியன் டீம் கண்டிஷன் போயிட்டு திருப்பி ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு இருக்கிற ஒரு யுஸ்வேந்தர் சாகர். அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு போன மேட்ச் அந்த சேஸ்ல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெர்ஃபெக்டா ஹோல்ட் பண்ணாரு. ஹோல்ட் பண்ணாரு. சோ அந்த பேர் அங்க இருக்காங்க. இது ஒரு ட்ரெக்கிங் சால்ட் அவுட். இதுக்கு அடுத்து அவங்க இந்தியன் பேஸ் பற்றியில அவங்களை அவேஷ் கான் யூஸ் பண்ணலாம், பிரசித் கிருஷ்ணா யூஸ் பண்ணலாம், ரா பேஸ் அடிக்கிறதுக்கு நவதீப் சிங் யூஸ் பண்ணலாம். சோ பேஸும் கவர். இது தவிர்த்து அவங்களுக்கு வந்து நாண்ட்ரி பர்கரும் ட்ரெண்ட் போல்ட்டும் இருக்காங்க. சோ போலிங்ல இத்தனை வெரைட்டி உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ஸ்பின் ஆப்ஷன், இந்தியன் இந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பேட்டிங் இருக்கீங்கன்னா போன மேட்ச் வந்து அந்த ஒரு ஜாஸ் பட்லர் அந்த ஒரு பேட்ல படல அந்த ஒரு ஜாஸ் பட்லருக்கு வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் பெண்டிங். பட் அந்த லாஸ் இருந்தாலும் கீழே வந்து எல்லாமே அந்த ரேஸ்ட் ஆஃப் தியர் ஹேண்ட் அண்ட் வித் தி டியூட்டி. சஞ்சு சாம்சன் ஒரு 10 ஒரு வின்னிங் சீசனோட ஒரு ஸ்டெல்லர் ரிமார்க் பண்ணிட்டாரு. எப்பவுமே சஞ்சு சாம்சன் சொல்றாங்க ஒரு இன்னிங்ஸ் அப்புறம் அப்படி விட்டுருவாங்க. அவரோட கன்வியூஷன் நான் பார்க்கணும். அடுத்து ரியான் அவரோட விஷயம். இன்னும் அந்த ராமன் பவல் அண்ட் ஷிவ்ரான் ஹெட்பேர் அந்த ஃபயர் பவர் மட்டும் அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மட்டும் அந்த டபுள் ஸ்மோக் டிராகன்ஸா ரெடி ஆயிட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்றது வந்து அவங்க ஹோம்ல தொடர்றது கஷ்டமா இருக்கும். ஜெனுவினா சொல்ல போனா இப்போ வந்து அவங்களுக்கு மூணு ஃபாரினர்ஸ் வச்சு அவங்க ஆடலாம். ஜாஸ் பட்லர், ஷிவ்ரான் ஹெட்மயர் அண்ட் ரோமன் பால் வச்சுட்டு போலர்ஸ்க்கு வந்து வரும்போது நீங்க வந்து நாண்ட்ரே பர்கரை இம்பாக்ட் சபா கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. டெல்லியின் டெல்லி வந்து போன தடவை ஃபைட் பேக் பண்ண விதம் செமையான விதம். புது ஸ்டேடியத்துல வந்து பஞ்சாப் கிங்ஸை வந்து ஃபைட் பேக் பண்ண விதம் ரொம்ப கடைசி ஓவர்தான் வந்து மேட்சை வந்து விட்டாங்க டெல்லி. அந்த லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து கேட்ச் எல்லாம் டிராப் ஆகி போனதால அதுவும் இல்லைன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. இந்த பக்கம் வந்து இந்த பண்டோட அந்த ஒரு ரிசர்ஜன்ஸ் வெயிட்டிங் போன தடவை பண்ட் வந்தாரு. அந்த ஒரு பழைய ஃபயர் பவர்ல பழைய பன்னீர்செல்வம் அடிச்சாரு, ஒரு 4 அடிச்சா இன்னும் அந்த ஒரு ஜெலிங்னஸ்ல இன்னும் வரல. எனக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிருத்வி ஷா வித் வார்னர் ஓப்பனிங் வந்துட்டு மார்ச் கீழே 1 டவுன் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது அவங்க என்ன காம்பினேஷன்ல எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அட்வான்டேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோம் அட்வான்டேஜ் பிளஸ் வின்னிங் மொமெண்டம். போன மேட்ச் வந்து கையில நிக்லஸ் புரான் எப்படி இன்னைக்கு வந்து மும்பை அடிச்சு போனாங்களோ அவங்க பாட்டு தனியா அடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு எண்ட்ல ஹோல்ட் பண்ணி இருந்தாரு. பட் ஆனா கண்டெயின் பண்ணி ஜெயிச்சாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம டெல்லியில வந்து ஒரு 2-3 பிளேயர் நான் குறிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா போரல். போன மேட்ச்ல வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் காட்டிட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச்ல அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போன மேட்ச் இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டீம்ல எடுக்காம இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் மேபி லைக் அவருக்கு யாருக்கு பதிலாக உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஸோ போரலோட ரோல் எப்படி இருக்கு? இல்ல அவங்க பொறுத்த வரைக்கும் பொரல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோட்டர் ரோல் தான் கரெக்டா வந்து வச்சுட்டாங்க. ஃப்ளோட்டர் ரோல் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து வச்சுட்டு போயிட்டு வந்திருக்காங்க. மேல வந்து அந்த ரிஷப் பண்ட் கீழே வந்த பிறகு யாரோ ஒருத்தர் அங்க அந்த மொமெண்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா போன மேட்ச் அவரோட இன்னிங்ஸ் தான் ஒரு நார்மல் ஸ்கோரை விட ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோர் கூட்டு போச்சு. ஒரு 140க்குள்ள போக வேண்டிய ஒரு ஸ்கோர் 140 50க்குள்ள போக வேண்டிய ஸ்கோர். அந்த ஒரு சின்ன கேமியோ தான் உங்களுக்கு வந்து அந்த 170+ கிட்ட வந்து அவங்களுக்கு கொண்டு போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து they don't want to lose it. ஏன்னா இப்போ டெல்லியோட ப்ராப்ளமே என்னன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளேயர்ஸ் கேன் வின் த கேம். ஒரு மார்ஷ்னா ஒரு எண்ட ஜெயிச்சு கொடுப்பாரு, வார்னர்னா ஒரு ஜென்ல ஜெயிச்சு கொடுப்பாரு, ரிஷப் ஜெயிச்சு கொடுப்பாரு, பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த காம்பினேஷன் சொல்ற பாத்தீங்கன்னா அது வராது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி மேட்ச் வின்னர் தான் ஆன் தேர் டே. ஆனா அவங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி ஆடுறதுக்கு வந்து ஆள் இருக்கணும்ல. இப்போ சென்னை ஏன் சக்சஸ் பாத்தீங்கன்னா
ஒரு ருத்ராஜ் அடிக்கிறாரு போறேன்னா பக்கத்துல ரச்சின் வந்து சப்போர்ட் பண்ணுவார், இல்ல வந்து டெவான் கான்வே சப்போர்ட் பண்ணுவாரு. சேம் லைக் வந்து ஒவ்வொரு பேருக்கு யாரோ ஒருத்தன் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு அட்டாக்கர்னா ஒரு இன்னைக்கு எப்படி கிளாஸனுக்கு வந்து மாக்ரம் சப்போர்ட் பண்ண மாதிரி, ஒரு திலக் வர்மாக்கு வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அந்த டைம்ல இருந்த மாதிரி, ஒரு அட்டாக்கர்னா இந்த பக்கம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரிசர்வ் பண்ணும். அட்டாக்கர் அவுட் ஆகும் போது இப்ப அட்டாக் ரோல் இருக்கணும், அடுத்து வரவன் அந்த ரோல் சொல்லணும், இப்படி வந்து ஸ்வாப் பண்ணும். அன்பார்ச்சுனேட்லி டெல்லிக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிற மாதிரியே தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு பொறையில வந்து கண்டிப்பா உள்ள வச்சு ஆடுறது அவங்களுக்கு நல்லது. அவங்க பேர் என்ன, வேற எந்த ஒரு போன டீமே பக்காவான டீம். பஞ்சாப் வந்து கேவ் 3 பால் வந்து மிஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆல் தேர் ஃபைட். இஷாந்த் சர்மா வந்து அவரோட ரொம்ப நாள் ஒரு ஒரு பார்க்க முடிஞ்சு அவரோட ஒரு ஃப்ளோ வந்து ஃபுல்லா பார்க்க முடியுது. சோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. கொஞ்சம் கலீல் அஹமதோட ஃபார்மும் அந்த அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்ச்சுக்கு வந்து கரெக்டா யூஸ் பண்ணா பக்காவா தட்டி எடுப்பாங்க டெல்லி. நாக்கியா வந்து தெரியும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல. இப்போ அக்ஷர் பட்டேல் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் குல்தீப் இருக்காரு. சோ இந்த மாதிரியான ஸ்பின்னர் சைடுலயுமே விபல் பட்டேல் இருக்காங்க, முகேஷ் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. ஆனா எந்த ஓவர் யாருக்கிட்ட கொடுக்கணும் போன வரணுங்கிறதா வந்து ஒரு விஷயம் இருக்கு. அக்ஷர் பட்டேல் ரொம்ப கீழே இறக்கி இவங்க ஆடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து இந்தியாக்கே வந்து நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் நம்ம டூர் பண்ணும்போது டவுன் ஆட்ல ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் அது அவர் பொசிஷன் கிட்ட கிடையாது. அதுக்கு மேலேயே அவர் ஆடினாலும் ஹி கேன் பிளே. ஒரு அக்ஷர் பட்டேல் வந்து உங்களுக்கு வந்து பேர் என்ன, எப்படி ஒரு சாம் கரன் மாதிரி வந்து மேல ப்ரொமோட் பண்ணி அடிக்கணும். அக்ஷர் பட்டேல் பவர் பிளேக்குள்ளே அடிச்சுட்டு அடிக்கக்கூடிய ஆள் தானே. நல்ல 6 சீட்டிங் கிளியர் எபிலிட்டி இருக்கு, டவுன் த ட்ராக் நல்லா ஆடுவாரு, ஸ்பின்னிங் சூப்பர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தானே. ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரீஸ்ல வந்து யார் அடிச்சு நமக்கு வந்து காப்பாத்தி கொடுத்தது பார்டர் கவர்ஸ்மெண்ட் அக்ஷர் பட்டேல் தான். சோ அக்ஷர் பட்டேலுக்கு பொறுப்போ இல்ல அவருக்கு அந்த எபிலிட்டியோ வந்து எந்த இதுவும் கிடையாது. பட் அவர் ரொம்ப இறக்குறாங்களோ. அக்ஷர் பட்டேல் இஸ் நாட் அ ஃபினிஷர் டைப், பட் அக்ஷர் பட்டேல் அக்ரெசர் ஃப்ரம் ஒரு டாப் ஆர்டர்ல ஆனா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அவர் ரொம்ப இறக்கி விடுறதுனால வந்து அங்க அவருக்கு அந்த ஒரு ஃப்ரம் பால் 1 போய் அந்த பிரஷர்ல ஆடணும் போடணும் இருக்கு. பட் அது கொஞ்சம் தப்பா பாக்குறேன். அவர் போலர் ஓகே ஃபைன், ஆனா எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க, யார் யூஸ் பண்ணான்னு பாக்கணும். பேட்டிங் கொஞ்சம் மேட்ச் பண்றாரு அக்ஷர் பட்டேல். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க ராஜஸ்தான்ல 2-3 பிளேயர்ஸ் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு யாருன்னா ரோஹ்மன் பவல். ஆக்சுவலா சம ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு டீம்ல. அது வந்து எந்த மாதிரி பாக்குறீங்க? மேபி லைக் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆஃப் டூ மெனி அப்படின்றது இருக்குதா ராஜஸ்தானுக்கு? இல்ல, பட் மைட் பி அவங்க என்ன யோசிப்பாங்க, இந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் ரோமன் பவலுக்கான கண்டிஷன்ஸ் கிடையாது. இப்போ வந்து நல்ல ஒரு பேஸ் அண்ட் கேரி இருக்கிற ஒரு மும்பை மாதிரி வாங்கடை மாதிரியோ, இல்ல ஒரு பிளாட் பிச் இப்போ நம்ம பார்த்தோம் சென்னை நேற்று நடந்த மேட்ச் மாதிரியோ, ஹைதராபாத் மாதிரி ஒரு பிளாட் பிச்சா இருக்கும் பட்சத்தில் அங்க ரோமன் பவல் வந்து நல்ல யூஸ் இருப்பாருங்கிறது மட்டும் அவங்களோட ஐடியாலஜி திங்க் டேங்க் அதோட இருக்கலாம். இப்போ இந்த பிச்சில் எது தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு, இன்னொன்னு இதுல என்ன ஆகும், ஆடுற ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து நிறைய இப்போ வீடியோ டெலிகாஸ்ட் ஆகி அனலிஸ்ட் எல்லாமே பயங்கரமா பார்ப்பாங்க. ஸோ ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் மாத்து, இல்ல ஏதாச்சும் வந்து அவர் வந்து பாலை ஃபேஸ் பண்றதை மாத்துறாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க போனாங்கன்னா அதை டீகோட் பண்றது கூட இது இருக்கலாம். இப்போ ரோமன் பாலுக்கு ஏதோ சம் அசியூமிங் ரோமன் பால் கீழே வந்து இப்போ இன்டர்நேஷனல் சூப்பர் ஆட் வந்தாரு, ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம் வராரு. பட் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்ல. ஒரு எப்படி ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து ஒரு யாக்கர் ரவுண்ட் த லெக்ல வந்து யாக்கர் கஷ்டமா இருக்கு, ஒரு வீக்னஸ் இருந்துச்சோ. கெயிலுக்கு வந்து எப்படி ஒரு வீக்னஸ் ஆச்சு, இல்ல பொலாடுக்கு அந்த மாதிரி வீக்கரா இருந்துச்சோ, அந்த மாதிரி ஏதோ வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட அந்த ஒரு அவங்க புது டீம் எடுத்து வந்திருக்காங்க. அவங்க ஃபில் பண்ண வேண்டியது என்னன்னா கீழே அந்த ஃபயர் பவர் கரெக்டா ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மோட்டிவ்க்காக ஹெட்மயர் அண்ட் ரோமன் பால் விண்டீஸ் பவர் வச்சிருக்காங்க. பட் இங்க ஒரு பிளேயர் நம்ம அப்படி டீகோட் பண்ணி தூக்கிட்டானா அங்க அது மொத்தமா மாறிடும்ல. இப்ப அந்த இடத்துக்கு வந்து துருஜர்ல கீழே இருக்கணும், இல்ல வந்து பேர் என்ன ரியான் பராக மேல அந்த ஒரு காம்பினேஷன் மைட் பி அதை அவாய்ட் பண்றதா கூட வந்து டாக்டிக்கல் சேஞ்ச் இருக்கலாம் சங்காவை பொறுத்த வரைக்கும். பட் அவரு ஜெனுவினா கேட்டா இந்த பிச் கண்டிஷன்ஸை விட ஷைன் பெட்டர் ஒரு வாங்கடை நல்ல கேரி இருக்கிற ஒரு வாங்கடை மாதிரி பிச்சில் வந்து சூப்பரா வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு யாருன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஏன்னா போனதில் பயங்கர எதிர்பார்ப்போட வந்தாரு. பட் மேபி லைக் நம்ம எதிர்பார்த்த ஒரு கேம் அவர்கிட்ட இல்லை லாஸ்ட் மேட்ச்ல. இன்னொன்று வந்து ரயன் பராக். ரொம்ப என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இவரெல்லாம் ரொம்ப சீன் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு சர்ப்ரைஸா வந்தது. இந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்க போறாங்க, அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது? ராஜஸ்தான் எப்பவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணி வந்துட்டு இருக்க டீம். உங்களுக்கு ராகுல் காலத்துல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கப் அடிச்ச போதே பாத்தீங்கன்னா ஒரு அன்னோன் நேம்ஸ் வச்சுதான் ஃபுல்லா தூக்குனாங்க. அஸ்னோட்கர்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா ஒரு பெரிய பேரே கிடையாது. 2008 ரவீந்திர பேரே கிடையாது. ரவீந்திர ஜடேஜா, முனாஃப் பட்டேல், ஷேன் வாட்சன் அப்போ ஒரு பெரிய பிளேயர் கிடையாது. ஆஸ்திரேலியாக்கே வந்து அப்போ வந்து அப்பப்போ வந்து ஆடிட்டு போற பிளேயர் தான், கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட டீமை வச்சுட்டு கப் அடிச்சாங்க. அதுதான் அவங்க லெகசியாவும் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த லெகசியில வந்த
ஒரு 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 ஃபைண்ட் தான் வந்து சஞ்சு சஞ்சு சாம்சன். சாம்சனும் சரி, ஜெய்ஸ்வாலும் சரி. ம். யசஸ்வி ஒரு சக்சஸ்ஃபுல்லான டெஸ்ட் டூர்ல இருந்து வெளில வந்திருக்கிற இன்னும் அந்த ஒரு அடாப்டபிலிட்டிக்குலாம் பிரச்சனையே கிடையாது. பட் கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறணும் போகணும் ஒன்று. இப்போ வந்து இப்போ இது டெஸ்டிங் ஆகும்போது ஏகப்பட்ட டாயில் ஆயிருப்பாங்க. பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிருப்பாங்க. மென்டல் ஸ்டெபிலிட்டி முதல் மைண்ட் செட் முதல் கொண்டு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி வைப்பாங்க. அங்கிருந்து இந்த கியர் மாத்தணும் வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். போன மேட்சே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஹி கேவ் அ ஸ்டார்ட் விச் இஸ் குட் இனஃப் பட் நாட் தட் கிரேட் இனஃப். ஏன்னா அவரோட கிரேட் இன்னிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அவரோட கிரேட் இன்னிங்ஸை டெஸ்ட்லயும் பார்த்துட்டோம், T20 பார்த்தோம், எல்லாத்துலயும் பார்த்ததுனால நமக்கு வந்து ஐயோ இன்னும் பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் பண்ணா நல்லா இருக்குமே. இப்போ ருத்து சேம் த கேஸ் ஆஃப் ருத்து ஆர் கில். இப்போ ருத்து வந்து ஒரு 20 அடிச்சா நல்லா இருக்கும், 20 அடிச்சா 30 அடிச்சா நல்லா இருக்கும், 30 அடிச்சா 50 அடிச்சா நல்லா இருக்கும், 50 நாள் டேடி எப்படி நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போறோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சிருக்கிறாரு. அவருக்கு இது வந்து ஒரு ஆரஞ்சு கேப் சீசன் அமையும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அப்படி அமைஞ்சதுன்னா அது வந்து டிஃபால்ட்டா வேர்ல்ட் கப் கால் ஃபார் இருக்கும். போன சீசன் எப்படி கில் அதுக்கு அடுத்து T20 வேர்ல்டு கப்ல வந்து உள்ள பிளேயரா இருந்தாலும் அது மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாக்குறேன். ரியான் பராக் எப்பவுமே வந்து சோசியல் மீடியால அதிகமா ட்ரால் செய்யப்பட்ட ஒரு பிளேயர். எப்பவுமே வந்து அந்த ஒரு பெர்ஃபார்ம் அந்த ஒரு செலிப்ரேஷன் அதுக்கோ சொல்லி எல்லாம் ட்ரால் செய்யப்பட்ட பிளேயர். பட் அந்த சின்ன பையன் வந்து என்னதான் அது எல்லாமே சொல்லுவாங்க, சரக்கு இருக்கு அந்த ஒரு முறுக்கு இருக்கு அப்படின்னா பொட்டன்ஷியல் இல்லாம கிடையாது. டொமஸ்டிக்ல இப்போ வந்து கிட்டத்தட்ட ஹீஸ் மேக்கிங் பயங்கரமான நம்பர்ஸ் அடிச்சு காமிச்சிருக்கிறாரு இந்த டொமஸ்டிக் சீசன்ல. இப்போ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா சில பிளேயர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் நமக்கு நடக்கல போலன்னு வரும்போது கோ ஃபார் ஆல் தீஸ் ஒரு ஒரு ராங் ரீசன்ல வந்து உள்ள அந்த நியூஸ் இருக்கிறத பார்ப்பாங்க. சர்ஃப்ராஸ் கான் பயங்கரமான ஒரு ரெவலேஷனா பார்த்தோம். சர்ஃப்ராஸ் கான் இதே மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டு சேலஞ்ச் பண்ணி பிரச்சனை பண்ண முன்னாடி பார்த்தோம். சூரியகுமார் யாதவ் முன்னாடி வந்து இந்த மாதிரி டிஸ்பிளின் இஷ்யூ இருக்கிறது பார்த்தோம். யார் இவங்கலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டேலண்டட் பிளேயர்ஸ். பட் இந்த ஒரு இந்த சோசியல் மீடியா ப்ரெஷரோ இல்ல இந்த பியர் ப்ரெஷரோ இல்ல அந்த ஃபீலிங் ஆஃப் மிஸ் அவுட் நம்மளை விட்டுருவாங்களோ நம்ம கண்டுக்காம இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அந்த ஒரு பேர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா நான் பாக்குறேன். அதுக்காகதான் வந்து அவரோட ஒவ்வொரு விஷயமும் சூப்பரா ஆடுறாரு போறாரு வர. பட் ஒவ்வொருத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கணுமான கிடையவே கிடையாது. ஓவரால் ஒரு ஃபியூச்சர் இந்தியாவுக்கு சூப்பரான ஒரு பெட், பெர்ஃபெக்டான ஒரு பெட் ஃபியூச்சர் டீம் இந்தியா. பட் அது இந்த சீசன் அவரோட ஸ்டெல்லார் சீசன் ஒரு 450 ரன் போயிட்டு ஒரு 10-16 விக்கெட் எடுத்தாருன்னா பெர்ஃபெக்டான சீசனா அவர் அமையும். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஷாம். தேங்க்யூ. Surely, take care. Bye bye.